இன்னைக்கு 13th சாப்டர்லேருந்து 14th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபாலோயிங் ஆர் தி லெட்ஜர் பேலன்சஸ் ஆஃப் தேவி as on 31st December 2016. டெபிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பர்ச்சேசஸ், ஆக்சுவலாக பர்ச்சேசஸ் எங்கே வரும்? ட்ரேடிங்கில் வரும் இல்லையா? ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு. ஓகே, டெபிட் சைடு. salaries, profit and loss account debit side. okay, drawings, இது என்னது? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸில் என்ன பண்ணுவோம்? மைனஸ் சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? சப்ராக்ட் எதோட? கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் drawings. தென் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே போடுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடு. ட்ரேடிங் டெபிட் இல்லையா? கேபிட்டல் லைபிலிட்டிஸ். ஓகே, தென் சேல்ஸ். இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. ட்ரேடிங் கிரெடிட். ஓகே, கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ் ஆக்சுவலாக எங்கே வரும்? ட்ரேடிங்கில் டெபிட் சைடு. ட்ரேடிங் டெபிட். ஓகே, தென் பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, குட்வில். குட்வில்ன்றது அசெட். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட். ஓகே, சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ் ஆக்சுவலாக எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட் அசெட். ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட் அசெட். ஓகே, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்லாம் profit and loss account debit side. okay, then commission received. commission received கொடுத்துட்டாங்க. so received earned இல்லையா? அது income. so அப்போ profit and loss accountல credit side. okay, then loan. loan வந்து liabilities. cash at bank asset. okay, then provision for bad debts. provision for bad debts வந்து profit and loss account credit. okay, then prepare trading and profit and loss account for the year ended 31st December 2016 and balance sheet as on that date. stock on December 31st 2016 rupees 5800. இப்போ இது க்ளோசிங் ஸ்டாக் டிசம்பர் இல்லையா? ஸோ 31st டிசம்பர்னாவே க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு இல்லையா? 2 times வரும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவோம், ட்ரேடிங்கில் கிரெடிட் இல்லையா? தென் அண்ட் அசெட்டில் போடுவோம் இல்லையா? ஸோ அசெட்ஸ். தென் ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ் rupees 500. பேட் டெப்ஸ் ஆக்சுவலாக எங்கே வரும்? பேட் டெப்ஸ் ஏற்கனவே வந்து பேட் டெப்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்த பேட் டெப்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட். இது ஃபர்தராக பேட் டெப்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், கொடுக்குறோம் பேட் டெப்ஸை இல்லையா? ஸோ ரைட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்தராக பேட் டெப்ஸ் ரைட் ஆஃப் பண்ணுறது rupees 500. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போட்டுட்டு தென் செகண்ட் டைம் வந்து அசெட்டில் வரும் இல்லையா? தென் மேக் எ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அட் 5%. ஸோ இது எங்கே வரும்? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் வந்து எங்கே வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் தென் அசெட். ஓகே, தென் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் அகெயின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் அசெட். ஓகே, செகண்ட் டைம் வந்து அசெட். ஸோ இப்போ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு எத்தனை 14th ப்ராப்ளம் இல்லையா? ஸோ 14 என்ன போட போகிறோம்? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் தேவி இல்லையா? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் தேவி for the year ended எப்போ? 31st December 2016. ஓகே, ஸோ இப்போ இது வந்து டெபிட் சைடு, இது
credit side. Okay, particulars, then amount. Okay, again particulars, amount. Okay, so இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் என்ன வரும், ஓப்பனிங் ஸ்டாக் டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 6,250. So 6,250. Okay, then two purchases இல்லையா, பர்ச்சேசஸ் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், சாரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை, பர்ச்சேஸ் ரிட்டர்னும் இல்லை, சேல்ஸ் ரிட்டர்னும் இல்லை. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ பர்ச்சேசஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 35,000. டூ பர்ச்சேசஸ். ஓகே, 35. ஓகே, தென் வேறு என்ன இருக்குது, கேரேஜ் இன்வர்ட்ஸ். கேரேஜ் இன்வர்ட் 21,800. டூ கேரேஜ் இன்வர்ட்ஸ் எவ்வளோ, 21,800. 21,800. ஓகே, தென் இந்த பக்கம் வரும்போது பை சேல்ஸ். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, சேல்ஸ் வந்து 78,500 இல்லையா, 78,500. பை சேல்ஸ், பை சேல்ஸ், ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ரைட் 78,500 in the outer column. ஓகே, தென் க்ளோசிங் ஸ்டாக் கீழே கொடுத்துருக்கு இல்லையா, க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்கு, 5,800. ஸோ பை க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, 5,800. ஸோ 0, 0, 8 plus 5, 13. Carry over 1. 8 plus 5, again 13, 14. So 84,300. Okay, இந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுட்டு 84,300 போட்டாக்கா 0, 5, 5 plus 5, 10. Carry over 1. 8 plus 2, 10. 10 plus 1, 11. இங்கே இது 13 எடுத்துக்கணும். அப்போ 2. கேரி ஓவர் 1. 6 plus 5, 11, 12, 13. தென் அகெயின் 14. கேரி ஓவர் 1 இல்லையா. 3 plus 2, 5, 6. அப்போ 8ல் 6 போச்சுன்னா 2. 21,250. இது என்னென்னு போடுவோம், 2 gross profit இல்லையா. ஸோ 2 gross profit. ஓகே, 2 gross profit. ஓகே, இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா, கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ பை கிராஸ் ப்ராஃபிட் 21,250. ஓகே, தென் என்னென்ன கொடுத்துருக்காங்க, salaries. Salaries வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் 11,750. ஓகே, 2 salaries. 2 salaries 11,750. ஓகே, தென் அடுத்தது என்ன வரும், சேலரிஸ்க்கு அப்புறம் கொடுத்துருக்கு salaries, purchase, drawings, capital. ஓகே, பேட் டெப்ஸ் இல்லையா, பேட் டெப்ஸ் 600 கொடுத்துருக்கு. அப்போது 2 பேட் டெப்ஸ், 2 பேட் டெப்ஸ் 600. ஓகே, தென் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கு, ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ் ₹500 இல்லையா. ஸோ ஃபர்தராக ஒரு பேட் டெப்ஸை ரைட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அது ஆட் further bad debts. Okay, further bad debts, that is 500. So 6 plus 5, 11. So 1,100. அதோட அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கு, மேக் ஏ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அட் 5%. ஸோ 5% வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ்க்கு
கொடுக்கணும் இல்லையா? ஸோ எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? எதில் பேட் டெப்ஸ் கிரியேட் பண்ணுறது? ஆன் சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸ் 2500 கொடுத்துருக்கு. ஸோ 2500 20,500 சன்ட்ரி டெட்டாஸ். கிரெடிட் பேலன்ஸில் சன்ட்ரி டெட்டாஸ் 20,500 கொடுத்துருக்கு. ஸோ இந்த 20,500ல ஓகே 20,500ல அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்த ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ் ₹500 அதை ரைட் ஆஃப் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மைனஸ். சப்ராக்ட் பண்ணால் 2500ல 500 போச்சுன்னா 20,000. இந்த 20,000லேருந்து யூ ஹாவ் டு கிரியேட் 5% ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ஓகே இன்டு 5/100. ஸோ 00க்கு 00. ஸோ 5 times 0 0 5 times 2 is 10. That is 1,000 rupees. ஓகே ஸோ எப்படி பண்ணோம்? மேக் ஏ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அட் 5% கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? 5% வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ்க்கு கிரியேட் பண்ணணும். அது எதில் எப்பயுமே கிரியேட் பண்ணுவோம்? சன்ட்ரி டெட்டாஸில். ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 20,500 இல்லையா? ஸோ 20,500 இப்போ இது என்ன பண்ணணும்? ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ் ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ் 500 ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. பேட் டெப்ஸ்க்காக 500 ரைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணணும். 2500லேருந்து 500 லெஸ் பண்ணால் 20,000. அதில் 5% கிரியேட் பண்ணணும். அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் bad debts. Okay, 20,000 into 5%, that is 1,000. இதுதான் வந்து provision for bad debts. Okay. add அது என்ன பண்ணணும்? add பண்ணணும். ஏன்னா நியூ ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுக்கறது எப்பயுமே நியூ ப்ரொவிஷன். ஸோ add நியூ ப்ரொவிஷன் ஓகே தட் இஸ் 1,000. ஆட் பண்ணால் தட் இஸ் 2,100. ஸோ அவுட்ரு காலத்தில் போட்டுக்கோங்க. இதில் ஏன் அவுட்ரு காலத்தில் போடுறோன்னா இங்கே வந்து பார், அதாவது இங்கே ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 2,500 கொடுத்துருக்கா. இது கிரெடிட் பேலன்ஸ் ப்ரொவிஷன். இது இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கறது எப்பயுமே நியூ ப்ரொவிஷன். யூ ஹாவ் டு ஆட் தட் அமௌண்ட் ஓகே. பட் ட்ரையல் பேலன்ஸில் கொடுக்கறது எப்பயுமே ஓல்டு ப்ரொவிஷன் தட் யூ ஹாவ் தட் அமௌண்ட் ஹேஸ் டு பி சப்ராக்டட். அது வந்து சப்ராக்ட் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தா யூஸ்வலாக எப்பயுமே என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். பட் டெபிட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது? 2,100 தான் இருக்குது. இது சப்ராக்ட் பண்ண முடியாது. இது என்ன? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் வந்து 2,500 நெகட்டிவில் போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இங்கே பை இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்க இல்லையா, இதை வந்து அப்படியே கிரெடிட் பேலன்ஸாகவே எடுத்துக்கலாம். பை ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ஓகே தட் இஸ் 2,500 ஓகே. இப்போது இது வந்து கம்மியாக இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்த ஓல்டு ப்ரொவிஷன் வந்து அதாவது இந்த அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்ததுன்னா யூஸ்வலாக இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எங்கே? டெபிட் சைடில் மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஓல்டு ப்ரொவிஷன் ஓகே. புரியுறதா? இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் ஆக்சுவலாக எங்கே வரும்? பேட் டெப்ஸில் தான் வரும். இந்த ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருந்தா அது ஓல்டு ப்ரொவிஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா அது நியூ ப்ரொவிஷன். நியூ ப்ரொவிஷன் எப்பயுமே ஆட் பண்ணணும், ஓல்டு ப்ரொவிஷன் எப்பயுமே லெஸ் பண்ணணும். எதில்? பேட் டெப்ஸோட. பட் இந்த பேட் டெப்ஸில் இங்கே என்ன எவ்வளோ அமௌண்ட் வருது? 2,100 தான் வருது. பட் இங்கே வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 2,500. அப்போது 2,100லேருந்து 2,500 சப்ராக்ட் பண்ண முடியுமா? நெகட்டிவில் வரும் ஆன்சர் இல்லையா? மைனஸில் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் போட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் வந்து 2,500 வந்து கிரெடிட் பேலன்ஸாகவே எடுத்துக்கலாம். ஓகே. சப்போஸ் இது வந்து இந்த அமௌண்ட் ப்ரொவிஷன் ஓல்டு ப்ரொவிஷன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா then you have to subtract over here. Okay, you have to subtract on debit side. புரிஞ்சுதா? அடுத்தது இங்கே பேட் டெப்ஸ் குட்வில், சன்ட்ரி டெட்டாஸ், ஃபர்னிச்சர், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு இல்லையா? 3,250. அது எங்கே வரும்? டெபிட் சைடில் வரும். எங்கே? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட் 3,250. ஸோ to general expenses 3,250. Okay, then
இப்போ எல்லாமே போட்டாச்சா? தென் கமிஷன் ரிசிட் 2750 இருக்குது இல்லையா? கமிஷன் ரிசிட் இன்கம். ஸோ இன்கம்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் போடணும். அப்போ பை கமிஷன் received, okay, that is 2750. then இங்கே ஒன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் போட்டாச்சு இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு, ரைட் ஆஃப் பேட் அப்ஸும் போட்டாச்சு, மேக் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அப்ஸ் போட்டாச்சு, ப்ரொவைட் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் 2% கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த 2% வந்து டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸுக்கு நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இப்போ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்? இது டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் எதில் கண்டுபிடிக்கணும்? டேட்டாஸில். ஸோ அகெயின் யூ ஹாவ் டு கோ டு டேட்டாஸ். சன்ட்ரி டேட்டாஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 20,500. ஓகே, இப்போது 20,500. ஓகே, தென் யூ ஹாவ் டு சப்ராக்ட் மைனஸ் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கு? 500 வந்து ரைட் ஆஃப் பேட் அப்ஸை ₹500. So subtract 500 from 20,500. So you will get 20,000. Again you have to subtract this amount. எது? provision for bad debts 5%. Okay? You have to subtract. இதுவும் திரும்பி subtract பண்ணணும். இது எவ்வளோ கொடுத்தோம்? நம்ம எவ்வளோ create பண்ணோம்? That is 1000. So 1000ஐயும் less பண்ணணும். Okay? Again you have to subtract 1000. So 19,000. இந்த 19,000லேருந்து தான் you have to create 2% and then that amount will be for discount on datas. So into 2 by 100. Okay, 0000. So 2 times 0 is 0, 9 times 2 is 18, 1, 2 times 1 and 3, 380. Okay, இது வந்து provision for discount on datas 2% வந்து 380. ஓகே, எப்படி கிரியேட் பண்ணணும்? டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் எதில் கண்டுபிடிக்கணும்? டேட்டாஸில் கண்டுபிடிக்கணும். டேட்டாஸில் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ணணும்னா, அகெயின் யூ ஹாவ் டு நீ வந்து என்ன பண்ணணும்? செப்ரேட் பண்ணிகிட்டே வரணும். க்ளோசிங் ஸ்டாக்கை விட்டுரு. பேட் அப்ஸ் வந்து 500 செப்ரேட் பண்ணணும். மேக் ஏ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அப்ஸ் 5% செப்ரேட், தட் இஸ் 1000 செப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் you have to create இது 2% கொடுக்கணும். அப்போ 19,000லேருந்து 2% create பண்ணால் 380. this is the amount for discount on datas. இதுதான் இந்த amount 380 தான் வந்து discount on datas. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? to discount on datas. discount on datas, that is 380. okay, 380. ஓகேவா? தென் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 0. ஓகே, தென் 5 + 5 is 10. 5 + 5 is 10. 1, 7 + 5 12, 12 + 2 14, 15. okay, so 1 2 4 5 6, so 26,500. okay, இப்போ இங்கே 26,500 போட்டால் 5 + 5 10 18. அப்போ இங்கே 0, அது 20 எடுத்துட்டு அப்போ 2 வரும் இல்லையா? 20ல் 18 போச்சுன்னா 2, 22 இல்லையா? 7 7 + 3 10 13 14 15. அப்போது 0 இல்லையா? தென் அகெயின் 11 + 5 16. ஸோ 16 + 1 17. அப்போ 9 இல்லையா? ஸோ 9,020. இது வந்து என்னது? இது நெட் ப்ராஃபிட் டு நெட் ப்ராஃபிட். ஓகே ஓகே, 0 5 8 + 2 10 22, 7 7 + 3 10 12 13 14 15, carry over 1, 3 + 2 5 6 7 7 + 9 16 1, yeah, 26,500. ஓகே, இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஓகே, பேலன்ஸ் ஷீட் of Devi as on 31/12/2016. okay,
இது liabilities, then amount, assets, amount, okay. First liabilitiesல என்ன போடுவோம், capital போடுவோம். capital plus net profit drawings இருந்தா less பண்ணிக்கலாம். இப்போ capital எவ்வளோ கொடுத்துருக்கு, capital yeah, capital 50,000 இல்லையா. ஸோ 50,000 capital 50,000. அதோட என்ன பண்ணணும், add net profit, add net profit எவ்வளோ 9,020. அப்போ 59,020. அதோட drawings கொடுத்துருக்கு இல்லையா, drawings எவ்வளோ கொடுத்துருக்கு, drawings 4,000. see, drawing 4,500 கொடுத்துருக்கு. ஸோ minus less drawings, okay, less drawings இல்லையா. 4,500 less பண்ணா how much you will get, 0 2 10ல 5 போச்சுன்னா 5, okay. then இங்கே என்ன இருக்கும், 8 8ல 4 போச்சுன்னா 4, okay. 54,520, okay. then இந்த சைடில் என்ன வரும், வேறு ஏதாவது லோன் இருக்குது, லோன் 44,000 liabilities இல்லையா, 44,000. so you have to write loan over here, loan 44,000, okay. then asset சைடில் வரும்போது cash in hand, cash at bank first போடுவோம். cash கொடுத்துருக்காங்க 3,100. so write cash over here, cash இல்லையா, cash at bank, cash at bank, that is 3,100. அடுத்தது sundry debtors. actually sundry debtors எவ்வளோ கொடுத்துருக்காங்க, here 20,500, okay. sundry debtors 20,500. இப்போ என்ன பண்ணிட்டு வரணும், கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தது எல்லாமே லெஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ என்ன பண்ணணும், ஸோ இந்த 500 லெஸ் பண்ணணும், மேக் எ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இதையும் லெஸ் பண்ணணும், தென் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் 2% இதையும் லெஸ் பண்ணிட்டு வரணும். செகண்ட் டைம் வரும் இல்லையா இங்கே. ஸோ மைனஸ் ஃபர்தர் பேட் டெப்ஸ், okay, for the bad debts, that is எவ்வளோ 500 less பண்ணா 20,000, then minus new provision, okay, that is 1,000 less பண்ணா 19,000, again minus, okay, discount on datas, that is 380 less பண்ணா என்ன வரும் 18,000 9 இருக்குமா 620, okay. 19,620. then வேறு என்ன வரும், goodwill இருக்கு, furniture இருக்கு. goodwill 40,000, furniture 31,000, okay. goodwill furniture goodwill எவ்வளோ, that is 40,000. furniture வந்து 31,000, okay, 31,000. next closing stock, last adjustmentல closing stock இல்லையா, adjustmentல கொடுத்தா 2 times, ஒன்று வந்து ட்ரேடிங்கில் வரும், இன்னொன்று இந்த அசெட்டில் வரும். ஸோ closing stock எவ்வளோ, that is 5,800, okay. 5,800, that's it. இப்போ total so 02589 98,520 இந்த சைடு வருதா பார்க்கலாம். 0288915 carry over 1, 8 plus 3 11, 11 12 13, 13 plus 5 18, carry over 1, 3 4 8 9. so 98,520 balance ஆயிடுது, okay. so actually opening stock
ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடும், பர்ச்சேசஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடும், கேரேஜ் இன்வர்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வந்துடும், இந்த பக்கம் பை சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் கிரெடிட் சைடில் வரும். தென் யூ ஹாவ் டு add up and then put the total. Okay, 84,300 வந்துச்சு. இந்த பேலன்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். தென் கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 21,250 ஆயிடுது இல்லையா, டெபிட் சைட்லேருந்து கிரெடிட் சைடுக்கு. இப்போ சேலரிஸ் எங்கே வரும், டெபிட் சைட். இப்போ பேடப்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸில் 600 கொடுத்துருக்கு, அதோட ஃபர்தர் பேடப்ஸ் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்த பேடப்ஸ் 500, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1100. அதோட நியூ ப்ரொவிஷன் ஒன்று, அதாவது நியூ ப்ரொவிஷன் பேடப்ஸ் 5% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி எதில் கண்டுபிடிக்கணும், சண்டே டெட்டாஸில். அப்போ சண்டே டெட்டாஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பேடப்ஸுக்கு கொடுத்துருக்காங்களோ பேடப்ஸில் கொடுக்குற இதெல்லாம் வந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்லேருந்து தான் கண்டுபிடிப்போம். ஸோ இது ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா, இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இப்போ சண்டே டேட்டாஸில் லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்லேருந்து தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். தட் இஸ் 1000 வந்துடுது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸும் எதில் கொடுக்கணும்னா டேட்டாஸில் கொடுக்கணும். அப்போ டேட்டாஸ்லேருந்து இந்த அமௌண்ட்டையும் இல்லையா, இது கண்டுபிடிச்ச அமௌண்ட்டையும் ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி வர அமௌண்ட்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸாக கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குறது எல்லாமே 2 times வரும். அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் அது கண்டிப்பாக போடணும், மஸ்ட். ஓகே, ஸோ டேலி ஆகிடுது. ஓகேவா, 98,520. ஓகே, காட் இட், தட்ஸ் இட். ஓகே, புரிஞ்சுதா?